எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இயல் 1ல் உள்ள ஆல்மோஸ்ட் 75% கிட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த லெசன் மட்டும்தான். இதுலேயும் வந்து பேஜ் வைஸ், அதாவது ஒவ்வொரு லைன் பை லைன் ரீட் பண்ணி தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே இம்பார்ட்டன்ட், அதாவது சாதாரணமாக இந்த போங்க வாங்க அந்த மாதிரி அந்த வேர்டிங்ஸை தவிர மற்ற எல்லாமே நோட்ஸாக நான் எடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு உரையாடல் மாணி இருக்க லெசன். இணைய தமிழனுக்கும் சங்கப்புலவர் ஒருவருக்கும் இருக்கிற உரையாடல் மாணி உள்ள லெசன். இதில் வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது. அதாவது தலைவர் அதாவது அறிஞர்கள் கூறினது, புலவர்கள் கூறினது, கோட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 2-3 வீடியோ வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெசன் பேர் வந்து உரைநடையின் அணிநலன்கள். இதோட ஆசிரியர் வந்து எழில் முதல்வன். நல்லா பார்த்துக்கோங்க, உரைநடையின் அணிநலன்கள். இதோட ஆசிரியர் வந்து எழில் முதல்வன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே நுழையும் முன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் உள்ள நோட்ஸ் வந்து இது மட்டும்தான். இது நீங்கள் வந்து கொஷின் பேப்பர்லேயுமே அடிக்கடி பார்த்துருப்பீங்க, இது கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, சங்க இலக்கியம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பாட்டனார் தோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்கால இலக்கியத்தை வந்து தந்தையோட தோட்டம்னு சொல்கிறாங்க. இக்கால இலக்கியத்தை வந்து நம் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நுழையும் முன்னில் உள்ளது. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய மேட்ச்லலாம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா தெரியும், சங்க இலக்கியங்களை வந்து நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம்னா அகநூல்கள் புறநூல்கள்னு நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ அது போக அந்த அகநூல்கள்லேயே வந்து 2 டைப் இருக்குது. அதாவது 2 டைப்னால் 2 விதமான இது இருக்குது. அது வந்து உவமை மெய்ப்பாடு பற்றி அந்த அகநூல்கள்லேயே வந்து 2 விதமாக பாடியிருப்பாங்கன்னா, உவமை மெய்ப்பாடுன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்கில். அந்த சங்க இலக்கியத்துக்கு பின்னாடி வந்த தமிழ் இலக்கியங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு சங்க இலக்கியம் வந்து அற இலக்கியங்களாக மாறி இருக்கு. அடுத்து அற இலக்கியங்கள் வந்து காப்பியங்களாக மாறி இருக்கு. காப்பியங்கள் வந்து அப்புறம் சிற்றிலக்கியங்களாக மாறி இருக்கு. அதாவது ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு மாறி இருக்கு. அடுத்து சிற்றிலக்கியங்கள் வந்து சந்த கவிதைகளாக மாறி இருக்கு. அடுத்து சந்த கவிதைகள்லேருந்து புது கவிதைகளாக மாறி இருக்கு. கடைசியாக இப்போ வந்து நவீன கவிதைகளில் வந்து நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்வேர்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. புது கவிதைகளோட முன்னோடி யார், புது கவிதைகள், மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வரும்போது லெசன் வைஸாகவே பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சங்க இலக்கியங்கள் வந்து எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு சங்க இலக்கியங்களில் வந்து 2 வகை, அகம் புறம். இந்த அகத்தில் வந்து உவமை மெய்ப்பாடு அப்படின்னு 2 வகை இருக்குது. சங்க இலக்கியங்கள் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டு அற இலக்கியங்களுக்கு அடுத்து காப்பியங்கள் வந்து சிற்றிலக்கியங்களாக மாறி இருக்கு. சிற்றிலக்கியங்கள் சந்த கவிதைகளாக மாறி இருக்கு. சந்த கவிதைகள் புது கவிதைகளாக மாறி இருக்கு. அடுத்து இப்போ நவீன கவிதைகளில் வந்து நிற்குது. நம்ம அப்கமிங் லெசன்ஸில் வந்து இது ஒவ்வொன்றை பற்றியுமே தனித்தனியாக படிப்போம், ரொம்பவும் முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ தற்கால இலக்கிய வடிவத்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா உரைநடைன்னு சொல்கிறோம். அதில் உள்ள வகைகள் என்னென்னா சிறுகதை, கட்டுரை, புதினம். தற்கால இலக்கிய வடிவங்களில் உள்ள வகைகள் என்னென்னா சிறுகதை, கட்டுரை, புதினம். இந்த தற்கால இலக்கிய வடிவத்தை நம்ம எப்படின்னு சொல்கிறோம்னா உரைநடை அப்படின்னு சொல்கிறோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, பேசினால் நம்ம பேசுகிறோம்ல, இப்போ நீங்கள் 2 பேர் பேசினோம்னா அதுக்கு பேர் வந்து உரையாடல். அதாவது ஒருத்தர் கிடையாது, 2 பேர் பேசணும்னா அதுக்கு பேர் வந்து உரையாடல். அதையே வந்து அந்த உரையாடலை வந்து நம்ம வரி வடிவத்தில் எழுத்து வடிவத்தில் எழுதணும்னா அதுக்கு பேர் வந்து உரைநடை. வேறு ஒன்றுமே இல்லை, பேசினால் உரையாடல், அதையே வந்து நம்ம எழுதணும்னா அதுக்கு பேர் வந்து உரைநடை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே வரிசையாக உள்ள நோட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.